என்னென்ன நடந்துன்னு இருக்குது நம்ம பிக் பாஸில் நண்பர்களே? லவ் கண்டென்ட். ஏண்டா ஸ்கூலு எஜுகேஷன் சிஸ்டம் அதை பற்றி கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சி இவங்களை வந்து ஒரு பிபி ஸ்கூல் அப்படின்ற ஒரு இதில் வச்சா அதில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு மாரல் சயின்ஸுக்குன்னு ஒரு டீச்சர் இருக்காங்க இங்கே. அதான் ஜாக்லின். மாரல் சயின்ஸுன்ற பேரில் வந்து வன்மத்தை கக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கே மாரல் இல்லை முதல்ல. அவங்க எப்படிங்க மாரல் சயின்ஸ் எடுப்பாங்க? ஐயோ, ரொம்ப கேவலம். ரொம்ப கேவலம்னா ரொம்ப கேவலம். வந்து சும்மானா நீங்கள் வந்து உங்களுக்கான மாரல் சத்யா, உங்களுக்கான மாரல் ரஞ்சித், உங்களுக்கான மாரல் அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதுன்றது ரொம்ப அசிங்கம். விபி வந்து லெட்டர் கொடுக்குறது, விபி பேரில் லெட்டர் கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு காமெடி வேணால் இது பண்ணலாம். ஆனால் ஓவராக வந்து லவ் ஸ்டோரி அப்படின்றத காட்டும்போது என்னடா ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு கேட்க தோணுது. இவ்வளோ கேவலமான ஒரு கண்டென்ட்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது? அது பிக் பாஸ் கொஞ்சம் அங்கேருந்து சொல்லி, யோ வேறு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லாமல் அவர் அங்கேருந்து இன்னும் ஏற்றி விட்டுனுக்கிறார். அவர் தீபகை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் வேறு. நீங்கள் வந்து அலற விடணும் அவங்களுக்கு அப்படியே திக்கு முக்காட வைக்கணும் அவங்கள, அப்படி இப்படின்ன உடனே அது ஒரு சண்டை மாதிரி ஒரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. சீன் க்ரியேட் பண்ணதில் 2 பேரும் வந்து இப்போது பாய்ஸ் டீமாக இருந்தாலும் கேர்ள்ஸ் டீமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றா தான் நடிக்கிறாங்க. இப்போது அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டீமாகவும் டீச்சர்ஸ் ஒரு டீமாகவும் நடிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் சைடு. அப்போ டீச்சர்ஸ் ஒரு டீமாக நடிக்கும்போது டீச்சர்ஸுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஜாக்லின், மஞ்சரி, ஜெஃப்ரி, இவர் நம்ம அருண் பிரசாத், அப்புறம் வர்ஷினி, சிவகுமார், இவ்வளோ தான் வந்து இந்த டீம், மேனேஜ்மெண்ட் டீம். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு தெரியாமல் இவங்க ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணும்போது கட்சியில் இவங்களுக்குள்ளே சண்டை ஆகிற மாதிரி ஆகி, அது வந்து உண்மைன்னு நம்பி அதுக்கு வந்து அதில் வந்து நடிக்க தெரியாமல் நம்ம ராணவும் சத்யாவும் வந்து அடிச்சிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை வரா மாதிரி, என்ன பவித்ரா ஜனனிக்காக அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டாடா இது? ஏண்டா அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்கு? லவ் ஸ்டோரி அப்படின்ற பேரில் ஒரு ஸ்கூல் டாஸ்க் கொடுத்தா அதுலேயுமா லவ் ஸ்டோரி எடுத்துன்னு வருவீங்க? விஷால் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றினுக்கிறான். விஷால் வந்து இப்போது அவுட்காஸ்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய சிந்திக்கும் திறமை, ஏன்னா விஷாலுடைய திங்கிங் பவரே போச்சு அப்படின்ற லெவலுக்கு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்கள். விஷால் வந்து இப்போ ரொம்ப டம்மி ஆகிட்டான். தர்ஷிதா பின்னாடி அப்படியே சுற்றிக்கின்னு அந்த அம்மா வந்து அப்படி சாப்பாடெல்லாம் ஸ்பூனில் எடுத்து கொடுக்குறாங்க, இவர் அப்படியே ஊட்டுறாங்க, இவர் சாப்பிட்றாரு. என்னங்கடா பண்ணுகிறீங்கண்டா? இதில் வந்து சும்மா கோவப்படுறதுக்குன்னு ஒரு கேரக்டர், அதான் அன்சிதா. இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், அப்போ இது வேறு ரீதியில் போகுது, அதனால் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அந்த அம்மா வந்து ஒரு சைடில் ப்ராப்ளம் பண்ணின்னு இருக்காங்க. முத்துக்குமரனை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு வந்து யாரும் கிடைக்கல அதனால் வந்து உனக்கு பொறாமை. இதில் இருக்கிறதுலே வேஸ்ட் யாருன்னா சாச்சனா. அப்படியே அங்கே இங்கே இப்படி இப்படி நடக்கிறது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து க்ரியேட்டிவாக ஒன்றும் செய்ய தெரியாதுன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த பால் எடுக்கிற டாஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு கூடைக்குள்ளே நிறைய பாலுங்க வச்சுட்டு அதை சின்ன குச்சியால் எடுக்கணும். சின்ன குச்சி பெத்த பால் அப்படின்ற அதை வந்து இதுலேருந்து நம்ம கமல் சார் படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு. ஐயோ கடவுளே, கண்டென்ட்டு அதாவது க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா இவங்க வந்து இதை ஒரு ஜேர்னி மாதிரி எடுத்துன்னு போகணும் அப்படின்றது தான் வந்து பிக் பாஸுடைய எய்ம். அதை வந்து இவங்களால் செய்ய முடியல. இவங்களால் அதை செய்யறதுக்கான அந்த திறன் இவங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணியிருக்கானுங்க இவனுங்க? சும்மா வந்து அங்கே நின்று இது எல்லோரும் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுன்ட்டு ஆரம்பிச்சிட்டா. ரஞ்சித் சார் ஓரளவு பண்ணுறாருன்னு வைங்க. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு அதை ஆரம்பிச்சிட்டா உடனே அது வந்து ஸ்கூல் மாதிரி நம்மளுக்கு தோணாது. சும்மா அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரோவைசேஷன் வேணும். ஸ்கூல்னால் என்னென்ன படிக்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, அதில் வந்து இன்டர்னல் மார்க் இருக்குது, உனக்கு வந்து உன்னை ஆப்சன்ட் மார்க் பண்ணுவேன், உன்னை வந்து நீ வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணலைன்னா உனக்கு வந்து அந்த இது கிடைக்காது, ஒருத்தருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கோர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி வரா மாதிரி வச்சுட்டு அந்த ஃபீட்பேக் வந்து டீச்சர்ஸுக்கான ஸ்கோர் மாதிரி காட்டலாம். இல்லைனா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து பேரண்ட்ஸ் மாதிரி நடுவில் வரலாம். இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸை கூட்டின்னு வர மாதிரி சைடில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி, அதே ஸ்டூடெண்ட்டே வந்து அது டபுள் ரோல் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணால் தான் வந்து அது கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, சும்மானா வந்து லவ் ஸ்டோரின்ற பேரில் பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இது வேறு ஸ்கூல்னாலே இப்படி தான்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். ரொம்ப அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்கு? சரி ஒரு காலேஜு அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் லவ் ஸ்டோரியெல்லாம் ஓடும், ஏதோ 1 2 பேர் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இது இருக்கும்.
ஸ்கூலில் வந்து அதுவும் இவ்வளோ அதாவது ஒரு சமூகத்தையே ஒரு சொசைட்டியே வந்து தப்பான வழியில் கொண்டு போகிற லெவலுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்காங்க. அதுதான் இவங்க செய்துன்னு இருக்க விஷயம் இப்போ. இதுக்கு நிறைய கண்டனங்கள் நிறைய இதெல்லாம் வரும். அதுவும் ஒரு ஆடு. அதெல்லாம் தான் பிக் பாஸுடைய மைண்டில் என்னென்னா, இது வந்து கான்ட்ரவர்சி ஆச்சுனாலும் அது இது ஒரு ஆட் தானே, அவங்களுக்கு ஒரு இது ரீச் தானே. என்ன ஆளுங்கப்பா நீங்கள், ஐயோ! அந்த ரவீந்தர் மாதிரி ஆள்லாம் இருந்திருந்தால் கொஞ்சம் இந்த ஸ்கூல் கதையெல்லாம் கொஞ்சம் அவர் புஷ் பண்ணியிருப்பார். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது. எவனுக்குமே அந்த முத்துக்குமாரன் தவிர வேறு யாருக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. முத்துக்குமாரன் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது இப்படி பண்ணிடலாம், இது அப்படி பண்ணிடலான்னு. உடனே இவங்கெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அருண் பிரசாத் இந்த வாரம் கேப்டன் ஆனதுலேருந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கார். வர்ஷினியும் ஓரளவு அவங்களுடைய ரோல் அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பிரின்சிபல் அப்படின்றது நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் நடுவில் வந்துட்டு டைலாக் பேசும்போது தான் வந்து இது ஸ்கூலில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து அப்படின்றாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு கிரிஞ்சாக இருக்குது. இது வந்து பாடி ஷேமிங் அப்படின்றவாங்க. இதெல்லாம் பாடி ஷேமிங்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து பேசுகிறது அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது, அது வந்து இது லவ் இதை சொல்கிறதே பார்க்கும்போது ஏதோ அடிக்க வந்த மாதிரி இருந்தது இவர்கிட்ட, அருண் பிரசாத் கிட்ட. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்ட்டு. எனக்காக நிறைய இடத்துல நீங்கள் வந்து நின்று பேசுனீங்க, அதை பேசுனது நல்லா இருந்தது அப்படின்னாங்க. என்ன வர்ஷினி பார்க்கும்போது முதல்ல அந்த லுக்கு பார்த்தபோது சூப்பரான ஒரு ஆள். ஆனால் படத்துலலாம் வரும்போது இவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் வந்து டப்பிங் பண்ணிவிடுவாங்கன்னு வைங்க, வேறு லெவலில் காட்டிடுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிரிஞ்சாக இருக்குல்ல. இவங்க வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற சிலரை கிரிஞ்சுன்றாங்க. என்ன அந்த லெட்டர் எழுதி வச்சு, அந்த லெட்ரு வேறு, இஃப் யூ ஆர் நாட் மை ஒய்ஃப் கிவ் மீ அ நைஃப். நாங்கடா கவிதை எதிரே லவ் ஸ்டோரின்ற பேரில் நீங்கள் பண்ண டூரியம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலம். வந்து கொஞ்சம் கூட ஒரு நல்ல ஒரு இம்ப்ரோவைசேஷன், நல்ல ஒரு அதாவது அதான் சொல்லிட்டேனே, அதையே நான் திரும்பி சொன்னேன். நானும் இவனுங்க லெவலில் கிரிஞ்சி பார்ட்டி ஆகிடுவோம் போல இருக்குது. அதனால் அது வேணாம். விஷால் போன கெஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம ரஞ்சித் சார், நிறைய பேர் இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்கிறதுனால ரஞ்சித் சாருக்கு டேஞ்சர் இருக்குது. ஆனால் அவருக்கு ஓரளவு ஓட்டு விழும்னு நினைக்கிறேன். விழட்டும், அவர் நல்ல மனுஷன், நல்லா தான் விளையாடின்னு இருக்காரு, அவர் அங்கே இருக்கட்டும். இந்த அம்மா சாச்சனாவை எப்படியாவது இந்த வாரம் ஓட்டு விழுந்தால் கூட தூக்கிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு செல்ஃபிஷ் ஒரு மாதிரி ஒரு எல்லாத்துலேயும் போய் இன்வால்வ் ஆகணும், எல்லாத்துலேயும் போய் தலையை நுழைக்கணும், மூக்கை நுழைக்கணுன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பொண்ணு. அது எப்படி தான் இந்த விஜய் சேதுபதி அதை சைச்சிக்கினாருன்னு தெரியல. இந்த மகாராஜான்ற படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு வேளை அவருக்கு பிடிக்கும் போல இருக்குது இந்த மாதிரி கேரக்டர். எப்படியோப்பா இந்த வாரம் எக்ஸைட்டிங் ஆக்கிறோன்ற பேரில் இப்படி டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆக்கி வச்சுருக்கானுங்க. ஸ்கூலுன்ற பேரையே கெடுத்துட்டானுங்க பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம்.